மஹிந்தவின் காலில் விழுவதற்காக கால்டன் இல்லத்தில் திரளும் மக்கள் கூட்டம். புலம்பெயர் தமிழர்கள் மஹிந்தவுக்கு வழங்கிய தண்டனை கவலையில் திலித் ஜெயவீர. பயங்கரவாத தடுப்பு சட்ட வரைவு தொடர்பில் விசேட அறிவிப்பு. செம்மணியில் மக்களை கொன்று புதைத்தது இராணுவமா? கேள்விகளை தொடுக்கும் முக்கிய புள்ளி. முன்னாள் ஜனாதிபதிகளை வெளியேற்றியதற்கு இதுவே காரணம், அனுர அரசு அறிவிப்பு. இலங்கையில் போர்க்குற்றங்களே இடம்பெறவில்லை, அனுர தரப்பின் அதிர்ச்சி அறிக்கை. ராஜபக்ஷகளுடன் தொடர்பில் இருந்தவர்களே அனுர அரசின் முக்கிய பதவியில் எழுந்துள்ள கடும் குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை காண்பதற்காக தங்காலையில் அமைந்துள்ள அவரது கால்டன் இல்லத்தில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மஹிந்தவின் சுகதுக்கம் குறித்து விசாரிப்பதற்காக தாம் வந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் நாட்டை காப்பாற்றிய மஹிந்த மீது தாம் அன்பு செலுத்துவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மஹிந்தவின் தங்காளி வீட்டிற்கு செல்லும் பலரும் அவரின் காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதமும் பெற்றுக் கொள்கின்றனர். இவ்வாறு இருக்க பல அரசியல்வாதிகளும் பிரபலங்களும் கூட மஹிந்த ராஜபக்ஷவை காண விரைகின்றனர். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான வரைவு சட்டம் மூலம் அடுத்த வாரம் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியில் அவர் இதனை கூறியுள்ளார். இந்த சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது என்பது தேசிய மக்கள் சக்தியால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி. இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் சமீபத்தில் கவலை தெரிவித்தது. இந்த நிலையில் இந்த சட்டம் மூலம் இந்த மாதம் ரத்து செய்யப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். மேலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது குறித்து விசாரிக்க நீதியமைச்சர் ஒரு சிறப்பு குழுவையும் நியமித்தார். மேலும் அந்த குழுவின் அறிக்கை அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளது என்றும் கூறப்படுகின்றது. இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள தனிப்பட்ட சேவையில் அவர் இதனை கூறியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்துள்ள பிரதி அமைச்சர், போரின் போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தையும் போர்க்குற்றங்கள் என்ற வகையில் வராது. போரின் போது சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் ஏற்படும் என கூறியுள்ளார். அதனால் இலங்கை ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அர்த்தம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கைக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட உள்ளனவா என்ற கேள்விக்கு பதிலளித்த போதே பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர, அது குறித்து எனக்கு தெரியும். கடந்த 11 மாதங்களாக எங்கள் அரசு சமரசத்தையும் இன நல்லிணக்கத்தையும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கும் நிலைநிறுத்தும் வகையில் எங்களின் கொள்கை முடிவுகள் சமூகத்தில் உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இப்பொழுது எத்தனை கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கடந்த 11 மாதங்களில் நாங்கள் செய்தவற்றை உலகிற்கு காட்டியுள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டிருப்பது பற்றி எவரும் ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏனெனில் இது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாகும் என அமைச்சர் சுனில் ஹிந்துநெத்தி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் அவர் பேசிய போது, தேசிய மக்கள் சக்தி கட்சி தேர்தல் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் என்று உறுதியளித்திருந்தது என்றும் நினைவூட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் எங்கள் தேர்தல் வாக்குறுதிகளின்படி நீக்கப்பட்டுள்ளன. இதற்காக யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றோம். அதை அவர்கள் முன்கூட்டியே அறிவித்திருந்தால் தாங்கள் தங்கள் குடியிருப்புகளை விட்டு சென்றிருக்க வேண்டும். அது வெறும் தேர்தல் வாக்குறுதி என நினைத்திருந்தால் அது மிகப்பெரிய தவறு. எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் வெறும் தேர்தல் நோக்கமல்ல, அது இந்த நாட்டை முன்னேற்றும் மக்களுடனான எங்கள் உடன்படிக்கையாகும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இதற்கு அதிர்ச்சியடைய வேண்டியதில்லை. நாங்கள் இதை செய்யாதிருந்தால் மக்கள் கவலைப்பட வேண்டும் என்று அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார்.
ராஜபக்ஷக்களுடன் தொடர்பில் இருந்தவர்களே இந்த அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கிழக்கு கட்டளை தளபதியாக பதவி வகித்த காலப்பகுதியிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய பிரதான சாட்சியான சாரா ஜஸ்மின் காணாமல் போயுள்ளார். அவர் சாய்ந்தமருது குண்டு தாக்குதலில் உயிரிழந்ததாக நிரூபிப்பதற்கு கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் பாரிய முயற்சிகளில் ஈடுபட்டது. எனினும் தற்போதைய அரசாங்கம் ஷாரா ஜஸ்மின் உயிரிழக்கவில்லை என குறிப்பிடுகின்றது. எனவே இதில் சதித்திட்டம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அவர் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதையே நாமும் தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். வெலிகம நகரசபை தலைவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெலிகம நகர சபையை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றிக் கொண்டதுடன் சபையின் முதல்வராக ஐக்கிய மக்கள் சக்தியின் லசந்த விக்ரமசேகர தெரிவு செய்யப்பட்டார். நகரசபையின் அதிகாரத்தை கைப்பற்றும் செயற்பாட்டின் போது தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் சட்டத்திரணி தாரக நாணயக்காரவுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக லசந்த விக்ரமசேகர மீது முறைப்பாடு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் வெலிகம நகரசபை தலைவர் லசந்த விக்ரமசேகர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லசந்த விக்ரமசேகர நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அத்துடன் அவரது பிணையாளிகளும் நீதிமன்றத்திற்கு வருகை தரவில்லை. அதனையடுத்து வெலிகம நகரசபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினரான பெக்கோசமனின் ஆதரவாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எம்பிலிப்பிட்டிய கங்கியா பகுதியில் வைத்து குறித்த நபரை மேற்கு வடக்கு குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளனர். T56 ரக துப்பாக்கி, 2 மேகசின்கள், 97 தோட்டாக்கள் மற்றும் ராணுவ சீருடையொத்த சீருடையுடன் அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 29 வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படுகின்றது என்று காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை தற்பொழுது தேடப்பட்டு வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மெனம்பேரே, கெகல்பத்ர பத்மி மற்றும் பெக்கோசமன் ஆகியோரின் போதைப் பொருட்களை நாடு முழுவதிலும் விநியோகித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பிரிவினைவாதிகள் கொழும்பு விஜயராம வீட்டை விட்டு விரட்டி தண்டனை வழங்கியுள்ளதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். தங்களியில் கால்ட நிலத்தில் இன்று மஹிந்தவை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் அங்குரச தேர்தல் தொகுதியின் விலேகின பிரதேசத்தில் சர்வஜன சபையை நிறுவும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை இல்லாதொழி போர்வையில் மஹிந்த ராஜபக்ஷவை பழிவாங்கியுள்ளனர். சம்மினி மனித புதைக்குழி இராணுவத்தால் கொல்லப்பட்டவர்களுடையது என எவ்வாறு கூற முடியும் என்று முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளரும் இறுதிப் போரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தின் கட்டளையிடும் தளபதியாக செயல்பட்ட AKP தசநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். மன்னாரில் 2013 தொடக்கம் 2014 ஆண்டுகளில் தோண்டப்பட்ட எலும்புக்கூடுகள் ஒல்லாந்தர் காலப்பகுதிக்குரியது என உறுதிப்படுத்தப்பட்டதை மேற்கோள் காட்டியே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் அவர் இவற்றை எடுத்துரைத்துள்ளார்.